ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் மட்டன் செய்ய முடியாத டைமில் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா காளான் தான். சிக்கன் மட்டனை விட நல்ல ருசியாகவும் வீடே மணக்கிற மாதிரி நல்ல வாசனையோடவும் இன்றைக்கி ஒரு காளான் குழம்பு செய்ய போகிறோம். நான் செய்ய போகிற இந்த மெத்தட் மாதிரியே நீங்கள் ஒரே ஒரு முறை காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வரைக்கும் வாசனை நல்லா வரும். கறி குழம்பு செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசாவும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி மிளகாய் 2 சேர்க்குறேன். நீங்கள் சாதா மிளகா போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 4-5 போல் முந்திரி இதை சேர்த்துட்டு இதிலிருந்து ஒரு வாசம் வர்ற அளவுக்கு மட்டும் இதை வறுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி. அடுத்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா, அதாவது ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை பொறுத்து தான் நீங்கள் செய்யணும். நான் இது வந்து 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்த இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், சும்மா ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான், அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகட்டும். வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா மசியணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு பொடி, இதோட லிங்க் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதாவது குழம்பு மிளகாய் தூள்லேயே நம்ம மல்லித்தூள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் காளான், அதாவது 200 கிராம் காளானை சும்மா 2 மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டுறாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காளான் வந்து தண்ணி விடும். ஸோ நல்லா வதக்கவே பார்த்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த காளானோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சியை பொறுத்து எதோட வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கு. குழம்போட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே நல்லா ஜம்முன்னு நம்மளோட காளான் குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன், அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. நல்லா மணக்க நம்மளோட காளான் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். செய்யும் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் வந்து காளான் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால கடாயிலேயே போட்டு பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி இன்னும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.
அடுத்த முறை காளான் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி மசாலாலாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். எல்லாருமே உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.